எல்லாருக்கும் வணக்கம். சில படங்களை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் வருவோம். அப்பா என்ன பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, என்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் வெளியில் வருவோம். சில படங்கள் பார்த்தா நம்ம வந்து பிரமிச்சு போயிடுவோம். என்ன மாதிரி ஒரு மேக்கிங், என்ன த்ரில்லிங், என்ன ஒரு ட்விஸ்ட்டு டேர்ன்லாம் இருந்தது இந்த படத்தில், சூப்பராக இருந்ததுப்பா, எப்படி யோசிச்சிருக்காங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் சில படங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த இமோஷ்னல் கனெக்ட் வந்து அந்த படத்தோடு இருக்கும். அதாவது ஜென்யூனாக ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா அந்த மனசார ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் வர படங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த வரிசையில் 2025 கடைசி வாரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் ஒன்று தான் வந்து சிறை. ஸோ இது வந்து தமிழ் அப்படின்றவர் வந்து போலீஸ்லேருந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர், அவருடைய கதை. அதுக்கப்புறம் அவரும் சுரேஷ் ராஜகுமாரின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு லீட் ரோலில் நடித்து 25 டிசம்பர் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வந்து சிறை. அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஷோலேருந்து நிறைய பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தது. ஸோ அந்த படத்துடைய சிம்பிள் கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிசனரை வந்து வேலூர்லேருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு எஸ்கார்ட் பண்ணிட்டு போகணும் போலீஸ். ஸோ அந்த போலீஸ் தான் வந்து நம்ம விக்ரம் பிரபு. ஸோ இந்த ஜேர்னியில் வேலூர்லேருந்து சிவகங்கை போயிட்டு வரத்துக்குள்ளே என்னென்ன நடக்குது, ஸோ இவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வருது, ஸோ அப்படி என்ன இந்த படத்தில் அவ்வளோ நல்லா இருக்குது, எல்லோரும் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி, இதோடைய மெசேஜஸ் என்ன, இதோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய காஸ்டிங். மெயின் ரோல்லேருந்து சின்ன ரோல், அதாவது ஒரு 2 minutes ஜட்ஜு ஒருத்தர் வருவார், அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், அப்புறம் அந்த ஹீரோயினுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவரு கொஞ்சம் சீன்ஸில் வருவார், அவருடைய இம்பேக்ட் ஆகட்டும், அப்புறம் விக்ரம் பிரபுவோடைய ஒய்ஃப், அவங்க நிறைய வரலனாலும் அந்த வர சீன்ஸில் அவங்க கொடுக்குற இம்பேக்ட், அது மாதிரி எண்ட் டு எண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே காஸ்டிங், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லேருந்து லீட் ரோல்லேருந்து அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். விக்ரம் பிரபு சொல்லியே ஆகணும், இதுக்கு முன்னாடி நடித்த லவ் மேரேஜ் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு எஸ்கார்ட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸோ அவருடைய வே ஆஃப் திங்கிங், அவருடைய மென்டாலிட்டி, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரூடாக இருப்பார். அந்த பிரிசனரோடு அவர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். அதாவது இவர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவார், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு, எதிர்க்கே அந்த பிரிசனர் அந்த கைதி உட்காந்துருப்பார். பட் அவர்கிட்ட கேட்கவே மாட்டார், நீ எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஆர்டர் பண்ணிட்டான்ட்டு டீ வேணும்னு கேட்பார், சரின்னு டீ கொடுத்துருவார். பட் அதே வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனுன்னா வந்து அவர் அந்த பிரிசனர் அட்ரஸ் பண்ணுற விதமே வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவார். சின்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தான் விக்ரம் பிரபு கொடுக்கறது. பட் இந்த படத்தில் அவ்வளோ ஆப்டாக பண்ணியிருக்கார். ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே அழுது உடச்சி கிடச்சிலாம் எந்த மாதிரி ஒரு சீனுமே இருக்காது. மினிமல் எக்ஸ்ப்ரெஷன், ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவர் நிற்கிற விதம், அந்த ஃபேஸில் காட்டுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், புருவம், ஃபேஸ் கட், அது மட்டும்தான் இருக்கும். பட் அதில் வந்து ஒரு 1000 இமோஷன்ஸை கொண்டு வந்திருக்கார் விக்ரம் பிரபு. அதே மாதிரி இந்த படத்தில் வர அந்த கைதி, அவருடைய லவ் லைஃப். கைதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்ஷய் குமார்ன்றது டெபியூ ஆக்டர், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய சன். பட் எந்த ஒரு சீன்லேயும் நீங்கள் வந்து ஒரு டெபியூ ஆக்டர்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு ஆக்டிங், அதாவது அந்த எப்போவுமே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பிரிசனர் மாதிரியே நம்மளை தோண வைக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் அவருக்கு பின்னாடி எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அக்ஷய்குமார். அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட், அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஓடுற சீன், அடி வாங்குகிற சீன், ரோட்டில் பெறல்ற சீன், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி அந்த கைதியோடைய லவ் இன்ட்ரெஸ்ட் அனிஷ்மா அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஐ திங்க் ஐ எம் காதலன்ற படத்தில் நஸ்ரினோடு நடிச்சிருக்காங்க. பட் நான் அதை பார்த்ததில்லை. பட் என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன், என்ன ஒரு செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுடைய அந்த பேக் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரியை பற்றி காட்டுவாங்க. அதில் ஒவ்வொரு சின்ன சீன்லையும் அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம ஜென்யூனாக இந்த பொண்ணு இப்போ இவ்வளோ இமோஷன்ஸோடு இருக்குது, அவங்க வீட்டில் அவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் அதையும் மீண்டு வந்து நான் கதையை சொல்ல விரும்பல, பட் என்னென்ன பண்ணுறாங்க அந்த பிரிசனருக்காகன்றது தான் கதை. கொஞ்சம் இது பார்க்கும்போது எனக்கு அந்த சப்த சாகரதாச்சே எல்லோ படத்துடைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் நினைவு வந்தது. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே அந்த இருக்க அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து சூப்பராக 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், சின்ன மெசேஜஸ், அதாவது நம்ம பண்ணுற வேலையில், நமக்கு இருக்கிற அத்தாரிட்டியில் நம்மளால் என்ன மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ
அதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லின்ற மாதிரி மெசேஜஸ்லாம் இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். பட் அவங்களுடைய லைஃப்பில் வந்து அது லைஃபையே மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்க லைஃப் லாங் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கைதி வந்து ஒவ்வொரு சீன்லையும் நான் சொன்ன மாதிரி ஒரு சீனில் வந்து என்ன ரொம்ப பெரிய அக்யூஸ்ட் மாதிரி இருப்பார், இன்னொரு சீனில் வந்து ரொம்ப பாவமாக இருப்பார், இன்னொரு சீனில் வந்து ரொம்ப தந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் நடந்துக்கிற விஷயம், அவர் சில விஷயத்தில் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பார், ரொம்ப ஜென்யூனாக இருப்பார். ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அந்த உண்மையை விடக்கூடாது, நம்ம நேர்மையாக இருக்கணுன்றது வந்து சின்ன சின்ன சீனில் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்தாலும் படத்தில் த்ரில் அண்ட் சஸ்பென்ஸுக்கு வந்து அளவே இருக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், இன்டர்வல் வரைக்கும் நம்ம வேறு ஒரு மோடில் போவோம். அந்த கைதி என்னடா இப்படி இருக்கான் அப்படி இப்படின்லாம் போய்ட்டுருவோம். பட் இன்டர்வல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த த்ரில்லிங் சஸ்பென்ஸோடைய மோடே டோட்டலாக மாறிடும். கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம யார் பார்த்தாலும் வந்து நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அடிச்சுட்டு கடைசியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அப்புறம் சொல்லியே ஆகணும், அந்த ஜஸ்டின் பிரபாகரனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதான் அந்த மாதிரி ப்ரொசீஜரல் சைலண்ட் ஃபாஸ்ட் த்ரில்லிங் மூவிஸ்க்கெலாம் வந்து பேக்ட்ராப் வந்து சரியா இல்லைன்னு வச்சிங்களேன், ஆடியன்ஸ்லாம் வந்து மூவியோடு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸ், அந்த இமோஷ்னல் பேக்ரவுண்ட் சீன்ஸுக்கெலாம் அவர் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக ஆப்டாக இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ அதுவும் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். கிட்டு இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்றது எனக்கு எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு இமோஷ்னல் மூவி, நல்ல ஒரு மெசேஜஸ் தரக்கூடிய மூவி தான் வந்து சிறை. ஸோ 2025 தமிழ் சினிமா வந்து ஒரு சூப்பரான நோட்டில் எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.